காதலுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க முடியுமா? அதை பற்றி கூறுற ஒரு படம் தான் எல்ஐகே திரை விமர்சனம். 2040 காதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து கூறியிருக்கிறது தான் இந்த எல்ஐகே. வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தான் லவ் டுடேயில் நடித்த நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக மீண்டும் ஒரு திரைப்படத்தை நடித்திருக்கின்றார். மேலும் எஸ்.ஜே. சூர்யா வில்லனாகவும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வெளிவந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற திரைப்படத்தை குறித்து தான் காணவிருக்கின்றோம். 2040 நம்ம சென்னை எப்படி இருக்கும், அங்கே காதல் எப்படி இருக்கும், ஒரு ஆப் மூலமாக காதலை கணிக்க முடியுமா, இதையெல்லாம் ஒரு கலர்ஃபுல் பேக்கேஜாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர் என்று தான் கூற வேண்டும். படம் எப்படி இருக்குது, உங்கள் பணத்துக்கு இந்த இன்சூரன்ஸ் ஒர்த்தா, வாங்க டீப்பாக இந்த திரைப்படத்தை குறித்து பார்ப்போம். படத்தோட கதை 2035 2040 காலகட்டத்தில் நடக்குது. டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையை முழுசாக ஆக்கிரமிச்சிக்கக்கூடிய ஒரு நேரமாக அந்த நேரம் இருக்குது. ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் காதல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பொருத்தத்தை துல்லியமாக கணக்கிடுற ஒரு ஆப்பை உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் காதல் தோல்வி அடைஞ்ச நஷ்ட ஈடு தர்ற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியையும் நடத்துகிறாரு. இந்த சூழல் அவரோட காதலில் ஒரு பிரச்சனை வருது. டெக்னாலஜியை நம்புகிற ஹீரோ தன் காதலை எமோஷனலாக எப்படி காப்பாற்றுறாரு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்று தான் கூற வேண்டும். கற்பனைக்கு எட்டாத பல எதிர்கால டெக்னாலஜிகளை விக்னேஷ் சிவன் இதில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நிச்சயமாக இந்த திரைப்படத்தை தேட்டரில் சென்று பாருங்கள். மிகப்பெரிய ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நடிகர் நடிப்புகள். முதல்ல பிரதீப் ரங்கநாதன் மனுஷன் தன்னோட வழக்கமான எனர்ஜியை அப்படியே கொண்டு வந்திருக்காரு இந்த திரைப்படத்துலையும். அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜுக்கு பிரதீப் கச்சிதமாக பொருந்துறாரு. அவரோட காமெடி டைமிங் மற்றும் டைலாக் டெலிவரி இளைஞர்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அடுத்தது சொல்லவே வேணாம், நம்ம எஸ்.ஜே. சூர்யா. படத்தோட மிகப்பெரிய பலமே இவர் தான். எஸ்.ஜே. சூர்யா எந்த திரைப்படத்தை நடித்தாலும் அது அந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கும். அந்த வகையில் இந்த திரைப்படத்திலும் நம்ம எஸ்.ஜே. சூர்யா மிக அற்புதமான தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். வில்லத்தனத்துலேயும் ஒரு நையாண்டித்தனமான் பண்ணுறதுல இவருக்கு நிகர் இவர் தான். ஸ்க்ரீன்ஸ் இவர் வர்ற போதெல்லாம் தியேட்டரில் விசில் பறக்குது அப்படின்னு தான் கூறணும். ஹீரோயின் கௌரி கிஷன் மற்றும் கிருத்தி செட்டி இவங்க வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க. ஸ்பெஷலாக சொல்லணும்னா சீமான் சாரோட கதாபாத்திரத்தில் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அவரோட நடிப்பில் படத்துக்கு ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சிருக்கு அப்படின்னு தான் கூறணும். சிம்பிளாக சொல்லணும்னா சீமான் அவர்கள் இந்த திரைப்படத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் மத்தியிலும் சரி, இளைஞர்கள் மத்தியிலும் சரி ரீச் ஆகியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டெக்னிக்கலாக பார்த்தா படம் வேறு லெவலில் இருக்குங்க. ரவிவர்மாவின் ஓவியம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் ரவிவர்மனின் ஒளிப்பதிவு கேள்விப்பட்டிருப்போமா? ஆமாம், இங்கே வர்ற ஒவ்வொரு பிரேமுக்கும் ஒரு ஓவியம் மாதிரி இந்த திரைப்படத்தில் அவர் தீட்டியிருக்காரு. 2040 சென்னை எப்படிப்பட்ட டெக்னாலஜி வைஸாக மாறி இருக்குது, மேலும் எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த திரைப்படம் உங்களுக்கு கண்முன்னே எதிர்காலத்தை காட்டியிருக்கு. ஆர்ட் டைரக்டர் முத்துராஜுக்கு ஒரு பெரிய ராயல் சொல்லிட்டு அடிக்கணும். அந்த எதிர்கால செட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக அவர் செஞ்சுருக்காரு. அப்புறம் நம்ம ராக்ஸ்டார் அனிருத் பாடல்கள் சொல்லவே வேணாம். எல்லா திரைப்படத்திற்கும் டிஃப்ரெண்ட் காட்டக்கூடிய நம்ம ராக்ஸ்டார் இந்த திரைப்படத்தை வச்சு செஞ்சுருக்காரு. பிஜிஎம் மூலமாக படத்தை அடுத்த ஒரு கார்னருக்கு கொண்டு போயிருக்காரு என்று தான் கூற வேண்டும். மேலும் ஒவ்வொரு சீனுக்கும் ஏற்ற மாதிரி அந்த ஃபியூச்சரிட்டிஸ் சவுண்டஸை மிகப்பெரிய அளவிற்கு இதில் கொடுத்துருக்காரு. இந்த திரைப்படத்தோட ப்ளஸ்ஸு மைனஸு என்னங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா புதுமையான ஐடியா, பிரதீப் எஸ்.ஜே. சூர்யா காம்போ, அப்புறம் அந்த விசுவல்ஸ் முதல் பாதி செம்ம ஸ்பாஸ்டாக போகுது. மைனஸ் பார்த்தா ரெண்டாம் பாதியில் திரைக்கதை கொஞ்சம் தடுமாறுது அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, மிகப்பெரிய அளவிற்கு திரைப்படம் நன்றாக எடுக்கப்பட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் எதிர்பார்க்காத நேரங்களில் நம்ம சீமான் சார் போன்று மிகப்பெரிய அளவிற்கு அதனுடைய ட்விஸ்டெல்லாம் வச்சு அந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. நிச்சயமாக அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வெற்றியை பெறும் என்பது தான் இந்த காணொலியின் மையக்கருவாக இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படத்தை நான் மார்க் கொடுக்கணும்னா எவ்வளோ மார்க் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 9 வரையும் கொடுக்கலாம். இந்த திரைப்படத்திற்கு மிகச்சரியான நல்ல ஒரு காமெடி கலந்த எதிர்கால திட்டமிடலுக்கான ஒரு திரைப்படம் நன்றாக இருக்குது. எல்லோரும் தியேட்டர் போய் பாருங்கள். மீண்டும் ஒரு சினிமா காணொலி உங்களை சந்திக்கிறேன். அதில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் செய்திகள். நன்றி, வணக்கம்.